மீன் நீங்க ஃபீல் பண்ண எக்ஸ்பிரஸ் பண்ண கன்சர்ன்ல இருந்து சி அதாவது டிராஃபிய நோக்கி மூவ் பண்றத விட்டுட்டு எல்லாரும் முத்துக்குமரனை நோக்கி ஒரேடியா கார்னர் பண்றதும் இப்ப ராயன் சொல்றதும் அப்படின்னா அதுக்கு அதான் சொல்றேன். இத கரெக்ட்டா சரிவர அங்க பேசுற ஒரு ஆள், இல்ல ஒரு விஷயத்த கரெக்ட்டா கன்வே பண்ற ஆள் உள்ள இருந்தால் இந்த பிரேக் கொஞ்சம் விழுந்து இது டிவேட் ஆகும். ஆனா, இத நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒன்ஸ் அ கேமர் இஸ் ஆல்வேஸ் அ கேமர். அவன் கேமர். அவன் த்ரெட் டூ த ஷோ. அவன் த்ரெட் டூ த கேம் அத்தன காம்படிட்டர்ஸ்க்கும். அவன அவன் நீங்க வந்து அவ்ளோ பெரிய த்ரெட்ட வந்து அவ்ளோ ஈஸியாலாம் நீங்க கம்ப்ரஸ் பண்ண முடியாது. அவன் த்ரெட்ட மாஸா சொல்லணும்னா, ஒட்டுமொத்த ஷோவ 30 நாள்ல நான்லாம் ராயன் முன்னாடி இருந்தேன்னா, நீ எப்படி தெரியுமா அந்த ஷோக்குள்ள வந்த? 30 நாள் இங்க உட்கார்ந்திருக்கிறவன் எல்லாரும் பெஞ்ச் தேய்ச்சுட்டு இருக்கான்னு, விளையாட தெரிஞ்ச 6 பேர்ல உள்ள வந்து பேச்சாளர் இல்லடா, அவன் வேலைக்காரன். அதனால அவன்கிட்ட உன் வேலை முடிஞ்சா காட்டுன்னு சொல்லி நீ விளையாடுறதுக்கு இன்னைக்கு உட்கார்ந்திருக்கனா, அது அந்த பேச்சாளர் தான். அவன் பேச்சுல வரலடா, அவன் வேலையில நீ வந்தன்ற உனக்கு வேலை கிடைச்சதுக்கே அவன் தான் காரணம்ன்றது தான் அவன் கேம். அவனை வந்து நீ இங்க உட்கார்ந்து பேச்சாளருக்காக கேம் மாத்துச்சுன்ற, அவன் ஒட்டுமொத்த ஷோக்கே த்ரெட்டா இருக்கான். 30வது நாளே அவன் தான் வின்னர்னு ஹோஸ்ட பேச வைக்கிறான். எல்லா விதத்திலயும் அவன் கேம வந்து டைனமைட் மாரி வச்சிருக்கான். அவன போய் நீ இதுக்கு பக்கத்துல இருந்து கவுண்டர் குடுக்க ஒரு ஆள் வேணும். நீ போய் நான் போனாலும் ஒரு வேளை ராயன் இருந்தான்னா, நான் அங்க வச்சே இத சொல்ருவேன். நீ இந்த தவறான பதிவ நீ தெரியாம பண்ட்ட. நான் இருக்கும்போது நீ சொல்லியிருந்தன்னா, மூஞ்சில அடிச்ச மாரியே சொல்லியிருப்பேன். உனக்கே அவன் தான் வேலை போட்டு குடுத்துருக்கான். இல்லன்னா நீ யோசிச்சு பாரு. வந்த நீ நல்லா பேசுற அவங்க கூட இல்லாம, யார் நல்லா விளையாண்டுட்டு இருக்கான்றத விட, வெளியில யார் அழகா கிரவுட் வச்சிருக்கா. நான் அழகான கிரவுட் யார் வச்சிருக்கான்னு தான் சொன்னேன். அழகான பொண்ணு யாருக்குன்னு சொல்லல. அப்படி இருக்கிற பக்கத்துல தானே ராஜா போயிருக்க. ஏன் இவ்வளவு திறமைய நீ இன்னைக்கு காட்டுறத முதல் நாளே காட்டியிருக்க வேண்டியதானே? என்ன நாகப்பிரியாக்கு முன்னாடி நம்ம போயிருப்போம். அவ்வளவுதான். 4 வாரம் இருந்ததுனால தான் ராஜா நீயே இன்னைக்கு பேசுற. அப்படின்னு யாராச்சும் போய் பேசணும். ராயன் கிட்டக்க பேசணும்னா, ராயனுக்கு ஏத்த டோன்ல தான் பேசணுமே தவிர, முத்துக்குமரன்லாம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் பக்கத்துல உட்கார்ந்து, "ராஜா நீ போய் வேலைய பாரு. ராயன்லாம் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். இங்க வந்து அவன் வந்து தனக்கு கை தட்டக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னு நினைச்சக்கூடிய அந்த 4 பேர்கிட்ட தான் அவன் உட்கார்ந்து படம் காமிச்சுக்கிட்டே இருக்கான். அது போக வந்ததுல இருந்து அவன் அலையன்ஸ் பொண்ணுங்க கூட மட்டும் தான் இருக்கு. எம்மே அவன் இங்க வந்து கேட்டாலும் ஏன் வைக்க ஏன் அவனோட மொத்த காண்டுமே ராயனுக்கு ஒண்ணே ஒண்ணுதான். அவன வந்து ஃபர்ஸ்ட்டே தூக்கி உட்கார வச்சது அவன் ஈகோ பயங்கரமா டிப் ஆயிடுச்சு. எல்லாருமே அலைன்ஸ் அது முத்துக்குமரன் பண்ணதுனால இந்த விவாதம் போய்க்கிட்டே இருக்கு. சரி பேசுறா தம்பி அப்படின்னு விட்டதுனால பேசிக்கிட்டே இருக்கான். அதுக்காக ஒரு ஷோவே பேச்சாளருக்காக மாரி என்னென்ன பேசுறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசுற மாரி, ஏன்டா ஒரு டாஸ்க் வச்சானுங்க. ஒவ்வொரு டாஸ்க்கா வச்ச பொருள அடுக்குங்கடான்னா, அதுல ஆரம்பிச்சு அவன் அவன் டாஸ்க் யாருன்னு பிளேயரா காமிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். நீ என்னமோ அவன பேச்சாளர்ன்னு சொல்லிட்டு இருக்க. முதல் 50 டேஸே இது பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் தான். அதுலயே இதெல்லாம் ஏன் அவனுக்கு இப்ப பேச தோணுதுன்னா, தம்பி நீ இந்த வாரம் டூ ஆர் டைல இருக்க. அதனால நீ இதெல்லாம் பேசத்தான் செய்வ. உனக்கு கிடைச்சா இந்த வாரம், கிடைக்கலன்னா நீயும் என் கூட சேர்ந்து தான் போகணும். அதான் உன் நிலைமைன்றதுனால இதெல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். இது மாதிரி தான் சுத்தி இருக்கிறவங்க. சில பேர் பாருங்க ரொம்ப இதுவரைக்கும் வம்படியா வம்பிழுத்துக்கிட்டு இருக்கிற எல்லாரெல்லாம் போய்லாம் இருக்கலாம். ஒருத்தன் பேசுறான், பாடா ஒருத்தன் பேசுறான். நம்ம வழக்கம் போல பேச வேணாம். இவன் பேசுறதுலே பின்னாடி போய் நிப்போம்ன்னு சொல்லி அங்கங்க ஊர்கா மாரி கொஞ்சம் என்ன சொல்றது? நக்கிள் பைட்ஸ் மாரி ஜாக்லினும், மஞ்சரியும் த்ரோ பண்றாங்க. காம்படிட்டிவா நினைச்சு சொல்லக்கூட ரைவலா இருக்கக்கூடிய சௌந்தர்யாலாம் பெருசா பேசல. வழக்கம் போல பேச வேண்டிய இடத்துல பேசியிருக்க வேண்டிய இடத்துல ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய பவித்ராவும் பெருசாலாம் பேசல. அவங்கெல்லாம் தீபக் ஆஸ் யூசுவல். நோ அஃபென்ஸ் மெக்கானிசம். எல்லாத்துக்கும் மேல இப்ப வந்து அங்க ட்ரிபிள் ஆர் நட்பு போயிட்டு இருக்கு போல் இருக்கு. வேற லெவல்ல அவரு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காரு முத்துக்கு. ஸோ அதனால இதெல்லாம் ஒண்ணும் அஷேக் யூ பி வெரி ரெஸ்ட் அஷ்யூர்ட். அதாவது இவங்க எல்லாம் என்னதான் சப்பாத்தி உருட்டினாலும் கடைசியில மேட்ச் நம்ம கையில தான் இருக்கு. இன்னொன்னு நிகழ்வுகள் இந்த 2 நாளுக்கு அப்புறம் அது டோட்டலா மாறிடும். அது அது ஒரு வேற ஒரு வேவ் கிரியேட் பண்ணும். அதுக்கு மேல நமக்கு இந்த பெட்டி மேட்டர் வந்து இந்த வார எலிமினேஷன்ல பெட்டி மேட்டரும் ஒரு சூப்பர் கன்வர்ஷன்ல இருக்கும். அதனால அந்த டீவியேஷன் போகும்போது இந்த வன்மமா பேசிக்கிட்டு இருக்கிற டிராவல்லாம் வந்து பெருசா அடி வாங்கிடும். இன்னொன்னு
இன்னொன்னு சொல்றேன், இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்களே, நான் சும்மா ரேண்டமா பாக்குறேன். அவங்க ஓட்டுறாங்க பாருங்க. ஐயோயோயோயோ! சரி, அவங்க ஒரு பக்கம் ஒண்ணு பண்றத பார்க்கும்போது தான், சரி இது எப்படி சொல்றது? அதான் இது எப்படி இருக்குன்னா, சூனா பானா இந்த ஊர்ல இல்ல. அதனால எல்லாருக்கும் குளிருட்டு போச்சுன்ற மாதிரி இருக்கு. என்னென்ன பேசுறாங்களோ அவ்வளவும் பேசுறத சான்ஸ் கிடைச்சதுன்னு பேசுன மாதிரி பேசுறானுங்க. சரி பேசட்டும். அதாவது விளையாட்டு விளையாடுறது விளையாட்டு. அப்படி இந்த விளையாட்டோட முனைப்புல லீட்ல யார் இருக்கானோ அந்த பிளேயருடைய கேம் ஸ்பாயில் ஆகுதான்னு கேட்டா அது ஆகாது. அந்த சிச்சுவேஷன் இப்ப ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கு. அது இட் இட் கெட் சேஞ்ச். இது எப்படின்னா தூங்கி எழுந்தா மாறும்ன்ற மாதிரி. இல்ல இது மாறிடும். இப்ப உங்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை தான் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா உங்கள்ட்ட இல்லாத ஒண்ணு எங்களுக்கு எங்கள்ட்ட ஐ மீன் என்னட்ட ஒண்ணு என்ன இருக்குன்னா ஒரு பயம் இருக்கு சார். இப்போ ஒரு ஆளை விடுங்களேன், தொடர்ந்து ப்ரோவோக் பண்ணும்போது ஹியூமன் தானே, ஏதாவது ஒரு இடத்துல திடீர்னு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு அதை வந்து இவங்க பெருசா உதாரணமா ஆக்கி திரும்ப இங்க கிட்ட வரும்போது ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. அந்த பயத்தை உடைக்கிற ஒரு நம்பிக்கையான ஆளாதான் உங்களை மாதிரி ஆஹ், உண்மையிலே நான் முத்துக்குமரனை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு ஹானஸ்டா சொல்லக்கூடிய, ஏன்னா முத்துக்குமரனை சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களே இந்த வாரம் என்ன பண்றாங்கன்னு தெரியுது கண்கூடா. அப்படின்றப்போ டே 2ல இருந்து எனக்கு நல்லா தெரியுது. அந்த கேட் வெளியே போகும்போது எல்லார்ட்டையும் பாய் பாய் சொல்லிட்டு முத்துக்குமரன் மட்டும் டே குமரா விட்டுறாதரா அப்படின்னு சொன்னதுல இருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு ஒருத்தர் ஆனஸ்டா இருக்காருன்னா அது நீங்க. சோ அதனால இப்போ எங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்குல்ல, என்னடா இப்ப நம்மளே நீங்க சொன்னதுக்காக சொல்றேன் அஷேக். இந்த பிராங்க் நடந்ததுல இது ஆக்சுவலா ஒரு தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸ்பேஸ்ல. பிராங்க் நடந்ததுல அப்ப என்ன ஆச்சு, பிராங்க் வந்து வெறி கொண்டு பேசியிருக்கோம். உங்களுக்கு வந்து 1 ஹவர்ல காமிச்ச லைவ் பார்த்தவங்களுக்கு தான் பிராங்கோட அதிக பிரெத் கிடைச்சிருக்கும். அப்படி கிடைச்சிருந்தா கூட என்கிட்ட முத்துக்குமரன் பேசினதை யாராச்சும் லைவ்ல பாத்துறீங்களா? யாராச்சும் என்கிட்டக்க வந்து பேசினத யாராச்சும் முத்துக்குமரன் வந்து என்ன பேசலாம்? என்னைய நான் ஆக்சுவலா வந்து ரஞ்சித்தை ஃபோக்கஸ் பண்ணி எகிரி அந்த பிராங்க்ல பேச ட்ரை பண்ணும்போது முத்துக்குமரன் என்ன பண்றான்? டைரக்டா ரஞ்சித் சார் கேமரா மட்டும் தான் காமிச்சாங்க. லைவ்லயுமே உங்க சைடு இதுல காமிக்கல. ஓகே, என்ன பண்ணா வந்து நேரா வந்து என் மூஞ்ச புடிச்சு திருப்பான். ஆனா உன் கால்ல கூட உழுகுறேன். கோவத்துல மட்டும் வார்த்தையை விட்டுறாதன, ரெட் கார்டு கொடுத்துருவாங்க. தயவு செய்து எனக்கு 100 நாள் நீ வேணும்னே, விட்டுறாதன, வாய் விட்டுறாதன, உனக்கு கெஞ்சி கேட்கறனே. நீ ஆல்ரெடி நிறைய வார்த்தையா விடுற லூசுன்ற, அவன்ற, இவன்ற, விட்டுறாதன. இவ்வளவு பேசுற முத்துக்குமரனா இந்த மாதிரி சின்ன சில்லியான கொசுக்கள் இதெல்லாம் வந்து இது எப்படி சொல்றது? இதுக்கெல்லாம் ஜீவதாரண்யம் பார்க்காம ஒண்ணு அடிச்சு ஆடணும், இல்லைன்னா பொறுமையா போயிடணும். இந்த 2 தான். இது நையு 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 நை நான் அவன்கிட்ட முடிச்சோன்னு ஏன்டா குமரா அவ்வளோ ஈஸியா வாய் விட்டுருவேனாடா நான் அப்படின்னா கட்சியில பார்த்தீங்களா என்கிட்ட பிராங்க்னு சொல்லவே இல்லைன்னு அவன் ஷாக் ஆகி கொஞ்சம் வருத்தப்பட்டான். ஆக்சுவலா என்கிட்ட ஏன் சொல்ல, எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், என்கிட்ட ஏன் சொல்லலைன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டான். நான் சொன்னேன், இந்த இந்த நடிப்போட கிரௌட்ல உன்னைய வச்சுக்கிட்டு என்ன நடிக்க வைக்கிறது தான் இருக்கிறதே பெரிய டாஸ்க்கு. அதனால தான்டா நான் அவனை சேர்க்கவே இல்லைன்றதை நான் அவன்கிட்ட சொன்னேன். அது நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, அவன் நான் வார்த்தையை விட்டுறக்கூடாதுன்றதுலயே சர்வ ஜாக்கிரதையா என்னை கண்ட்ரோல் பண்ண இருக்கிறவன். அதெல்லாம் அவன்கிட்ட நல்ல ப்ராக்டிஸ் இருக்குங்க. அந்த நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மனுஷனுடைய மனநிலைமையில இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல ப்ரொவோக் ஆகி வார்த்தையினால வெளியில போகக்கூடிய கிருத்தனெல்லாம் அவன்கிட்ட இருந்து நடக்காது. பட் அவன் அவன் எக்ஸ்போஸ் ஆகும்போது ஒருத்தன் எழுதுறான் பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக முத்துக்குமரனின் வன்ம முகம் தெரிகிறது. அவர் கோபப்பட்டு கொண்டு அவருடைய உண்மை முகத்தை வெளியே கொண்டு அவன் முதல்ல இருந்து ஒரு மாதிரி தான் இருக்கான். இவன் எழுதுறான் சைஸா. அதெல்லாம் அவன் எழுதி அவனே அதுக்கு ஸ்கிரீன் பிளே எழுதி அவனே அந்த வீடியோக்கு வந்து சப்டைட்டில் போட்டு கடைசியில் அந்த படத்துக்கு 50 days ஆடியோ லான்ச் வரைக்கும் கொண்டுருவான் போல் இருக்கு. அவன் பாதியில ரியாக்ட் பண்ணாலும் முழுசா ரியாக்ட் பண்ணாலும் இதுதான் பாயிண்ட். ஸோ நான் ஜென்ரலா சொல்றது என்னன்னா, இது ப்ரோவோக் ஆகும் எல்லாம் ஓகே. ஆனா ரியாலிட்டி என்னன்னா, அவனுக்குள்ள ஒரு ஃபயர் இருந்திருக்கல டிடிஎஃப் அடிக்கணும்னு, அது அடிக்க முடியலன்றதுக்கு நம்ம எல்லாரும் கொஞ்சம் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா 2 பாயிண்ட் ஆஃப் வியூ. அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம்னா போயிடுச்சு அப்படின்ற ஒருத்தனுக்கு கடுப்பு அட்லீஸ்ட் ஒரு 48 மணி நேரமாவது இருக்காதா? அந்த கடுப்பை அவன் ஒண்ணு என்னமோ லூஸ் மாதிரி கத்தினே இருக்கான். சும்மா இரண்டா அப்படின்றது சொல்றதுக்கு
அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒருத்தர் சொன்ன போதுதான் சரி நான் என் ஆசைக்காவது புலம்பிட்டு போறேனே அப்படின்ற மாதிரி அவ்வளவுதான் பாக்கணும். முத்துக்குமரனோட இப்போதைய புலம்புல பார்த்தா நான் பொம்பளா ஐ மீன் ராயங்காலாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் எல்லாம் தாண்டி ஒரு 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 தன்னுடைய தன் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கோமே, அதை நம்ம சிதைச்சிட்டோமேன்ற அந்த ஒரு பாயிண்ட். இது ஒரு 48 மணி நேரம் தான், அதுக்கு மேலாம் நிக்காது இது. அதுக்கு மேல இன்னொன்னு, நீங்க இன்னொரு ஆங்கிள் பார்க்கணும். என்னன்னா, கொஞ்ச நேரம் முத்துக்குமரனை தள்ளி வச்சிருவோம். மிச்சம் அவங்க எல்லாருக்கும் இந்த வாரம் ரொம்ப முக்கியம் பிரதர். அவங்களுக்கு லைஃப் அண்ட் டெத் கேம் இது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியா பிடிச்சாதான் பெட்டி, ஆப்பர்ச்சுனிட்டியை சரியா பிடிச்சாதான் அடுத்த வாரம், ஆப்பர்ச்சுனிட்டியை சரியா பிடிச்சாதான் ஃபினாலே. அவங்க உசுரை கொடுத்து ஆடுறதுக்கு மறுபடியும் இவனோட உதவிதான் தேவை. ஐயா முத்துக்குமரா அவன் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்கலாம் முடியாது. யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாதான் உண்டுன்னு மறுபடியும் அவனை பிடிச்சிக்கிட்டே அவன் தொங்குறாங்க. அதுக்கு என்ன பண்றது? விளையாடுறவன் அவன் போய் கேமை விளையாடுறான்னா முத்துக்குமரனுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் நீ கேட்காம இரு, நீ போய் பேசாம இரு. நீ தேவையில்லாம சரி அவன் தான் பேசுறான், நீ வந்து ரொம்ப சென்சிபிளா பேச்சாளர்கிட்ட பேச்சு எல்லாம் வந்து நீ இதாக மாட்டேன், நீ பேசாம விட்டு ஏன்டா 4 நூற்றாண்டுக்கு அப்புறம் இப்பதான் நீ பெண்கள் இல்லாம ஆண்கள்கிட்டயே பேச ஆரம்பிச்சிருக்க, நீ எல்லாம் பேசுற நிலைமை வந்துச்சு பாத்தியாடா நாராயணான்ற மாதிரி இருக்கு. சரி உங்க அக்கா பண்ண வேலை என்ன பண்றது, டாஸ்க் வீசுட்டாங்க, நீ எதையாவது செஞ்சுதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ரொம்ப நன்றி சார். அதாவது அழுதுட்டே வந்த பிள்ளைகிட்ட அதெல்லாம் பயப்படாதா, ஒன்னும் இல்லடா அண்ணன் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஆறுதல் சொன்ன மாதிரி இருந்தது. தேங்க்ஸ் விஜய், தேங்க்ஸ் பொன்னி. அடுத்த ஸ்பீக்கர் கொடுங்க. ரொம்ப நன்றி. ஓகே, எனக்கு லாஸ்ட் 2 பேர், எனக்கும் வெளில போற வேலை இருக்கு. சோ எனி லாஸ்ட் 2 people. ஹலோ ஹலோ சார், ரவி சார், நான் உங்களோட ரிவ்யூக்கு பயங்கரமான ஃபேன். நான் எல்லா வருஷமும் உங்க ரிவ்யூ பார்த்துட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட பேசுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு ஹாப்பி நியூ இயர் சார். எனக்கு ஆக்சுவலி 2 நாளா ரொம்ப பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். என்னால நான் லைவ் பார்க்கல, எபிசோட் பார்க்கல, யூடியூப், இன்ஸ்டா எதுல போனாலும் முத்துவ ரொம்ப தப்பா போடுற கமெண்ட்ஸ் என்னால ரீட் பண்ண முடியாம நான் எபிசோடே 2 நாளா பார்க்கல சார். வேண்டாம், இந்த வீக்கே பார்க்க வேண்டாம்னு நான் முடிவு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ உங்களோட இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு சார். ஆனா ரொம்ப நல்லா இருக்குன்னு என்னால சொல்ல முடியல. எனக்கு என்ன ஒரு டவுட்னா சார், நீங்க சொன்னீங்க 6 சீசன்லயும் அவருக்கு இப்படிதான் நடந்தது. அதே சேம் நானும் அந்த டைம்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன். உங்க ரிவ்யூல தான் கொஞ்சம் ஹாப்பியா நான் தூங்குவேன். என்னன்னா சார், 6 சீசன்ல இந்த அளவுக்கு அவரை பத்தி நெகட்டிவா அப்பெல்லாம் இந்த மாதிரி நிறைய அஃபென்சிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் போடல. இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒட்டுமொத்த ரயானுக்கு அவங்க இவங்க பிஆர்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, எல்லாருமே முத்துவை பத்தி ரொம்ப பேடான கமெண்ட்ஸ் போடுறதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது இன்னொரு டவுட்டு. இன்னொன்னு என்னன்னா சார், இப்ப ரயான் சொல்ற மாதிரி இங்க அலைன்ஸ் அவரு வச்ச மாதிரி இவரும் தானே கேர்ள்ஸ் கூட எல்லாம் வச்சு பண்ணுனாரு. அப்ப அதை விஜய் சேதுபதி சார் கேட்பாரா இந்த வாரம்? இத பத்தி ஏதாவது பேசுவாரா? இல்ல முத்துவு மட்டும் ஏதாச்சும் கேட்டு பேசிடுவாங்களா? இல்ல அதுல ஏதாவது முத்து வந்து இன்னும் வீக் ஆயிடுவாராங்கிறது எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. இத கொஞ்சம் பத்தி சொல்லுங்க சார். எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. என்னால ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட பேசும்போது எனக்கு சரியா வரல. பட் எனக்கு ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, எனக்கு இந்த வீக் எப்ப முடியும்னு இருக்கு. என்னால பார்க்க முடியல முத்துக்குமரன். அவரோட ஸ்ட்ரெஸ் எனக்கே தெரியுது. அவருக்கு ஹேண்டில் பண்ண முடியும். பட் எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது அவருக்கு என்ன பண்றாருன்னு என்னால எனக்கு பேச முடியல. இப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகுது சார். இதுதான் என்னோடது. ஆக்சுவலா வந்து ஐ மீன் ஃபர்ஸ்ட் நான் மறுபடியும் சொன்னதுதான், இத வந்து பர்சனலா கொண்டு போகாதீங்க. முதல்ல உங்க பர்சனல் மைண்ட்ல வந்து இது ஸ்ட்ரெஸ் லெவலையோ டிப்ரெஷனோ இல்லை இது மாதிரியான இது என்னது இது எல்லா இடத்துலையும் வந்து ஒருத்தனை இவ்வளோ பேர் சேர்ந்து கார்னர் பண்றாங்க, இவ்வளவு உள்ளதான் அப்படின்னா வெளியிலையுமா இப்படி அப்படின்னா, இதை வந்து கொஞ்சம் நிதானமா ஒரு அடிப்படை மைண்ட் செட்ல எப்படியாவது நீங்க புரிஞ்சுக்கணும். இது வந்து வணிகம், இங்க வந்து ஒரு பிசினஸ் கமர்ஷியல் பெரிதளவு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதனால ஒரு பேர் தேவைப்படுது இந்த வணிகத்துக்கு. இன்னைக்கு இல்ல, கடந்த சில வாரங்களாக பெரிதளவு இந்த வணிகம் சிறப்பா ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த பிராண்டு பேரு தான் முத்துக்குமரன். அந்த பிராண்டை அடிக்கணும்னா அது கஷ்டம். அது அவன் ஏன்னா அவன் பிராண்ட் பண்ணிட்டான். அத
பிராண்ட் பண்ண ஒருத்தனுடைய பேரை வந்து எப்படி சொல்றது, அவங்களுக்கு சாய்ஸே கிடையாது. இன்னைக்கு ஒரு யூடியூபை ரன் பண்ணியானாலும், ஒரு தம்ப்நெயில்ல போடணும்னாலும், ஒரு ஸ்பேஸ்ல டாக் ஐ மீன் ஒரு இப்போ எப்படி சொல்றது, அப்பீலிங் டாக்கா இருந்தாலும் அது மாதிரியெல்லாம் பேசுறதுக்கு ஒரு ஒரு தெளிவான ஒரு டைட்டில் தேவைப்படுதுன்னா அதுதான் முத்துக்குமரன். ஸோ இந்த டாக், இந்த ரைஸ் பண்றதுல நீங்க அடிப்படையே இன்னொரு ஃபில்டர்டு மெச்சூரிட்டியோட பாக்குறது என்னன்னா, மொத்தமா ஹோஸ்ட் கோ ஹோஸ்டோட சேர்த்து ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா போட்டா 20 பேர், இன்னும் 10 பேர் கொடுத்தா 40 பேர், 400 பேர், 500 பேர், 300 பேர், 200 பேர், நீங்க எவ்வளவு வச்சாலும் அத்தனை பேரும் முத்துக்குமரனுக்கு அகைன்ஸ்ட் எல்லாம் கிடையாது. அந்த 25 பேர் கத்தலைன்னா அப்புறம் கூட நம்ம எப்படி ஹீரோ ஆக முடியும்? இவ்வளவு வில்லனாவது நமக்கு வேணும்ல. அதனால அந்த ஹீரோ 25 வில்லனை வந்து இடத்துக்கு இடம் சந்திச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அந்த 25 பேர் நம்ம கிரௌடு கிடையாது. நம்ம அதுக்காக நமக்கு எப்பவுமே வளர்ந்து வரும் கலைஞன் நேசிக்கிற கிரௌட தான் பார்ப்பானே தவிர வெறுக்கிற கிரௌட பார்த்துட்டு போயிடுவான். அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். நேசிக்கிற கிரௌடுக்கு நேரத்தை நிறைய செலவழிப்பான். அது மாதிரி நேசிக்கிற கூட்டத்தோடைய எனர்ஜி தான் அங்க போய் சேருமே தவிர இப்போ உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு அதுக்கு ஒரு கூட்டம் அமைச்சு அதுக்காக நீங்க உங்க எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த், அதுதான் நேச்சர். எல்லாத்தையும் தாண்டி அதுதான் கடவுள். அதுக்கு போய் அது என்ன அனுகிரகத்தை கொடுக்கணுமோ அது கொடுத்துரும். ஒரு கூட்டத்தை போட்டு ஐயா எனக்கு இவனை பிடிக்கவே இல்லை, இவனை பயங்கரமா வைக்கிறேன்னா அது கர்மா. நீ என்ன குடிக்கிறியோ அது உனக்கே திருப்பி கொடுத்துரும். நீ பண்றது ஒரு எனர்ஜின்னு நீங்க ஒண்ணு ட்ரை பண்ணீங்கன்னா அதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அது திருப்பி உங்களுக்கே தான் ரிவர்ஸ் ஆகும். அது அது எப்படி சொல்றது, அது டோட்டலி ஃபூலிஷ்னஸ். இன்னொரு விஷயம், நீங்க என்னதான் பேசினாலும் திருப்பி இன்னும் கொஞ்சம் நேரத்துல வருதுன்னா என் மனப்பக்குவம் எப்படின்னா, இது ஒன்ஸ் நடந்தது என் லைஃப்ல. அதுல இருந்து தான் என் லைஃப் வந்து கம்ப்ளீட்டா டர்ன் அவுட் ஆச்சு. அதுல இருந்து தான் ஒரு விஷயத்தையும் ஒருவேளை நீங்க ரிவ்யூ எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்றதுல பாசிட்டிவா பேசுறதுக்கான அந்த தன்மையும் எப்படி வந்துச்சுன்னா, எனக்கு ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு. எனக்கு அதாவது என்னன்னா, ஒரு நான் இருந்த காலேஜ்ல நான் இருந்த இருக்கிறதுலே அதிக அரியரோட, எக்கச்சக்கமான அரியரோட இருந்த எனக்கு எக்ஸ்ட்ரீமா அரியர் இவ்வளவு இருக்கு, ஸோ 100% கிளியர் பண்ண முடியாது, டியூரேஷன் ஆஃப் டைம்குள்ள வந்து கண்டிப்பா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், ஸோ கன்ஃபார்மா அந்த கோர்ஸ் டியூரேஷனுக்குள்ள நான் இவ்வளோ அரியர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளில வர மாட்டேன்னு ரொம்ப தெரியிற அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஆள் தான் நானுன்னு பிராண்ட் பண்ணி அப்படி இருக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாம அந்த கிளாஸ் பூரா அறவே பெரிய அப்சர்வேஷனா நான் அந்த சார் மேல ஒரு பெரிய மரியாதையெல்லாம் இல்லாத ஒரு சார் சம்பந்தமே இல்லாம ஒரு தடவை ஒரு பெரிய இந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு தடவை வார்ன் பண்றவங்க, உங்க புள்ள வந்து கஷ்டங்க, இனிமேல் வந்து இது வாங்குறது கஷ்டம், டிகிரி வாங்குறது கஷ்டம், அது இதெல்லாம் கூப்பிட்டு ஒரு மாதிரி நம்மளை ஹியூமிலேட் பண்றதுக்குன்னே அந்த ஒரு மீட் வச்சு, அதாவது இந்த மாதிரி நம்பர் ஆஃப் அரியர்ஸ் வச்சிருக்கிறவங்களெல்லாம் வார்ன் பண்ற மாதிரி ஒரு ஒரு பீரியட்ல அது ஒன்று நடந்துச்சு. அப்படி நடந்தப்போ ஒரு ப்ரொஃபஸர் வந்து அவரோட கிளாஸ்ல அவரோட சப்ஜெக்ட்ல மட்டும் நான் வந்து அது எதுவும் பர்டிகுலர் ரீசன் இல்லை, ஆனா அந்த ப்ரொஃபஸர் மேல இருக்கிற ஒரு அன்புல ஒரு ஒரு மாதிரியான பிரியத்துல கணக்குல அந்த ஒரு இது மட்டும் 75-80 எடுத்துடுறேன். அவர் என்ன பண்ணாரு, போயிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அந்த ஐ மீன் இவர் என்னோட ஹெச்ஓடி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டார். என்னன்னு சொன்னார்னா, இவன் மட்டும் இந்த கோர்ஸ் ஐ மீன் டியூரேஷன் ஆஃப் டென்யூரிட்டி முடியறதுக்குள்ள எல்லா பேப்பரும் கிளியர் பண்ணலன்னா நான் என் வேலையை விட்டு போயிடுறேன், எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு இவன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவான் அப்படின்னாரு. நான் இது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ, எனக்கு அன்னைக்கு அத அவர் பேசிட்டாரு. பேசிட்டு என்கிட்ட 10 நிமிஷம் கூட பார்க்கல, என்ன ஒரு 5 நிமிஷம் இப்படி நேரா பார்த்து என்னடா பண்ற மாட்டேன் அப்படின்னாரு. அப்படின்ட்டு முதுக தட்டிட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டாரு. எங்க வீட்டுல எங்க அம்மா என்ன அப்படியே திட்டிக்கிட்டே வராங்க. கிளம்பி நேரா வந்துட்டேன். ஒரு நாள் பூரா எனக்கு ஒண்ணுமே ஓடல. என்ன நான் இந்த ஆள் கூடலாம் அவ்வளோலாம் கனெக்ட் எல்லாம் கிடையாது, இந்த ஆளோடதெல்லாம் கிடையாது. எனக்கு 48 மணி நேரம் அது பயங்கர டிஸ்டர்ப்டா இருந்தது. அவரை திருப்பி போய் காலேஜ் முடிஞ்ச உடனே நின்று உட்கார்ந்து திருப்பி அவர்கிட்ட போய், உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு நம்பிக்கை, நான் வச்சிருக்கிறது கிட்டத்தட்ட 34 பேப்பர்,
34 பேப்பரையும் நீங்க எப்படி நீங்க நம்புறீங்க நான் அதுக்குள்ள கிளியர் பண்றோம்னு? எனக்கே என் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னும் போது அவரு உனக்குள்ள ஒரு திறமையும் இல்லை, நீ இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா நான் என் வேலையே போனாலும் பரவாயில்ல, இவன் நிச்சயம் கிளியர் பண்றான்னு சொன்னேன். நான் உனக்குள்ள இருக்கிற திறமைய பார்த்துட்டேன், எனக்கு உறுதியா இருக்கு. என் நம்பிக்கையில எனக்கு 2வது தாட்டே கிடையாது. எனக்கு 2வது தாட்டே கிடையாத போது என் வேலைய மேலேயே எனக்கு எனக்கு 2வது தாட் இல்லைன்னு சொல்லும் போது தானே என்னால என் வேலையே தைரியமா பெட் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் தைரியமா பெட் பண்ணேன். இப்பவும் சொல்றேன், நீ கன்ஃபார்மா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வெறி கொண்டு படிச்சு நான் அடுத்த செமஸ்டர் கிளியர் பண்ண வேணாம், ஒரே செமஸ்டர்ல எல்லா அரியரையும் கிளியர் பண்ணிட்டேன். இது மாதிரி ஒரு விஷயம் அவன் மேல உங்களை மாதிரி ஏகப்பட்ட பேருடைய நம்பிக்கை யாரோ ஜாஸ்தி இருக்கு. நம்பிக்கை இல்லாம நீங்க ஒரு பயம் இருக்கு பாத்தீங்களா, அதை விட அதை மொத்தத்தையும் நம்பிக்கையில மாத்தி பாருங்க. அவன் ஜெயிப்பான், அவன் தான் ஜெயிப்பான்ற நம்பிக்கைக்கு நீங்க மாத்துங்க, அவன் தான் ஜெயிப்பான். அதை நீங்க 2 செகண்டா நடக்கிறத வச்சு இவ்வளவு பயந்து இவ்வளவுலாம் தேவையே கிடையாது. அவன் தான் ஜெயிப்பான். எவன் வேணா கத்தட்டும் கதறட்டும், நம்ம நம்புற நம்பிக்கையில நமக்கு ஒரு துளி கூட 2வது தாட் வரக்கூடாது. அது மாதிரியான ஆட்கள் சம்பாதிக்கிறது கஷ்டம். அவன் சம்பாதிச்சிட்டான். சம்பாதிச்ச ஆட்களுக்கு நடக்கிற நிகழ்வுகளுக்கான வருத்தங்கள் வரதான் செய்யும். அதை ஒன்றும் மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஆனா அவன் ஜெயிக்கிறது உறுதியா ஜெயிப்பான். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். மக்களே ஒரே ஒரு நிமிஷம் லைவ்ல தீபாக்கும் முத்தும் பேசிட்டு இருப்பாங்க போல, அது எல்லாருமே ட்வீட்டா போட்டுட்டு இருக்காங்க. சோ அவர் அவங்க தீபக் ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டாரு. எல்லாரும் பேசிட்டே இருக்கும் போது அவர் ஒரு சோஃபால கை வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாரு. என்னால அதை கேட்க முடியல அவர் என்ன கான்வர்சேஷன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கொண்டு இப்ப ரவி சார் இங்க பேசிட்டு இருந்த கான்செப்ட் உள்ள நடந்திருக்கு. தீபக் அவரை கூட்டிட்டு போய் பேசினதுக்கு அப்புறம் முத்து எல்லா இப்ப ஏன் அவர் பேசிட்டே இருக்காருன்றது கிளியரான இன்டென்ஷனோட கொடுத்துருக்காரு போல. அது எல்லாருமே ட்வீட்டா போட்டு பயங்கர பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. இதை விட தெளிவா வேற ஏதாவது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டா பெட்டியை யார் தூக்குனா வெளியில யார் அனுப்புனான்ற சந்தோஷத்தோட நம்ம மறுபடியும் பார்ப்போம். அண்ட் பி பாசிட்டிவ். நடக்கிற நிகழ்வுகளுக்கோ இல்ல இந்த ஃபேண்டம் மாதிரியான காமெடிகளுக்கோ பெருசா ரியாக்ட் பண்ணாதீங்க. ஹாப்பி நியூ இயர். சந்தோஷமா இருங்க. ஸ்ப்ரெட் பாசிட்டிவ், ஸ்ப்ரெட் லவ் அண்ட் ஹாவ் ஃபெய்த். எப்பவுமே பிரெக்னென்ட் நான் பிரெக்னென்ட் தான், மிடில் பிரெக்னென்ட்னு ஒன்று கிடையாது. ஒன்று நம்புங்க இல்லை நம்பாதீங்க. ஒரு 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 செட்டியாரோட ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட் இருக்கு, நல்லவனுக்கு பத்திரம் போட தேவையில்ல, கெட்டவனுக்கு போட்டும் பிரயோஜனம் இல்லை. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவனுங்க நல்லவனுங்க, எப்படியும் ஜெயிச்சிருவாங்க. தேங்க்யூ. ஸோ டேக்கிங் கேர். பாய் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாத்துக்கும் ஒரு ஆள் கிடைச்சது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. விஜய் ஸ்பேஸ் எப்படி என் பண்ணிக்கலாமா? பேசுறீங்களா? ஸ்பீக்கர்ஸ் யாராவது பேசுறீங்களா? இல்ல ஏதாவது சார்ட்ட क्वेश्चन கேட்கணும்னு வந்திருப்பீங்க. சொல்லுங்க. இல்ல எல்லாரும் இப்ப இவர் சொன்ன மாதிரி தான், சார் சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட் பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் ஏங்க இததாங்க நானும் வந்ததுல இருந்து சொல்லி, அதாவது இததாங்க நான் வந்த கடையை போட்டதுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாசிட்டிவா இருங்க மக்களே. இதெல்லாம் ஒரு விளையாட்டே கிடையாது. இது டாப் 5க்கு உண்டான விளையாட்டு. முத்து அவர் கண்டிப்பா விட்டுறக்கூடாது நான் சொல்லி
என்னன்னா என்னால அவர் அளவுக்கு சொல்லி உங்களை ரீச் பண்ண முடியலன்றதுதான் நான் பாக்குறேனே தவிர நான் சொன்னதே தான் சார் சொல்றாரு. அக்கா நீங்க பர்சனலா சொல்லி ரீச் பண்ண வச்சீங்க, நல்லா இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு கேட்ட உடனே தான் இன்னும் கொஞ்சம் ஆதலானாங்க எல்லாமே. இல்ல எனக்கு இல்ல நீங்க நல்லா பெரிய டிஃபரன்ஸ் இன்னைக்கு. இது பால வந்து ஒரு டைம் கேட்டலாம். பாலாஜி ப்ரோ கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க விஜய். ஏதோ இப்போ நியூஸ் வைரல் எனக்கு அது உண்மையா கேட்க தெரியலங்க. எனக்கு அதை பத்தின அப்டேட் இன்னும் இல்ல. நான் தெரியல சொல்றேன். ஓகே 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 ப்ரோ, ஷூர் ப்ரோ, தேங்க்யூ. இல்ல பொன்னி, நீங்க எதை சொன்னீங்க எனக்கு புரியல. அந்த தீபக் இப்படி உட்கார்ந்துருக்காரு பின்னாடி மீம் மாதிரி ஒண்ணு ஓடுது, அதுவா? ப்ரோ இப்ப அவங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி கான்வர்சேஷன் டிஎல்ல வருது ப்ரோ. என்ன பேசுறாங்கன்னு தெரியல. மச் நீடட் கான்வர்சேஷன். நம்ம தீபக் ப்ரோ வந்து இப்ப இருக்கிற பிரச்சனையை வந்து அழகா ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறாரு ஆர்கிட்டன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு அவர் வந்து ஒரு சில ஜாக்லின் ரயான் மேல முத்து பாக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் எடுத்து வச்சிருக்காரு. கரெக்டான இன்டென்ஷனோட எடுத்து வச்சிருக்காரு. அந்த கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. டிஎல் இப்பதான் வந்துட்டு இருக்கு, வீடியோஸா இன்னும் வரல.